சார் பண்ண முடியும் நமக்கு கேட்க போட சொல்லி சொல்கிறாங்க. புரியல என்னாச்சு? பசி எடுக்குது, டைம் ஆயிடுச்சு, டைம் 8 ஆயிடுச்சு, இன்னுமே விடுதலை செய்யலை. ஒன்றும் எங்களுக்கு சாப்பாடு கேட்குறோம், அந்த சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. ரிப்போர்ட் சாப்பாடு இல்லை சாரிங்க, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லாமல் இப்போ தான் தண்ணி வந்தது. நீங்கள் இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் சொல்ல மாட்டாங்க. யாருன்னா கேட்டால் மேலே வந்து சொல்லணும், மேலே வந்து சொல்லணுன்றாங்க. யார் மேலேன்னு சொல்லணும்னு தெரியல. எல்லா மாவட்டத்துலையும் விட்டாங்க, இந்த மாவட்டத்தில் மட்டும் விடாமல் இருக்காங்க. எல்லாம் தோழர் 9 மணிக்கு மேலே எங்களை 8 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் விட்டால் நாங்கள் வெளியே போகிற மாதிரி, நாங்கள் விடுதலை ஆகிற மாதிரி இல்லை தோழர். இதோட நாங்கள் உள்ளே தான் இருக்க போகிறோம், தர்ணாவில் தான் இருக்க போகிறோம், மண்டபத்துள்ளே தான் இருக்க போகிறோம். ஏன்னா வண்டி வசதி இல்லை இதுக்கு மேலே போகிறதுக்கு. இது மேலே விட்டா எங்கள் நடு ரோட்டில் தான் படுத்துடுவோம். அதனால் மண்டபத்திலே படுத்துட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணால் இங்கே சாப்பிட்டு தூங்கிடுவோம். காலையிலேருந்து நாங்கள் போராட்ட பந்தல் டைரெக்டாக வந்துடலான்னு இருக்கோம். கைவர வசதி சரியில்லை சொல்ல, பாத்ரூம் தண்ணி வர மாட்டேங்குது. சாப்பாடு சாப்பிட்டீங்களா? எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க? எங்கே சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டு 2 மணிக்கு மேலேயா? ஒவ்வொருத்தர் தலைவலி மயக்கம் வந்து சொல்லிட்டு மாத்திரை மாட்டா இவங்களே டாக்டர் மாரி வாங்கி கொடுத்துறாங்க. தண்ணி வசதி இருக்கா? தண்ணி வசதி இல்லை, சரியான வசதி இல்லை, கழிவு சரியில்லை.